கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி கட்சியான பாஜக 20 தொகுதிகளை வாங்கினுச்சு. இப்போ எப்படியாவது அடிச்சு பிடிச்சி ஒரு 75 தொகுதியாவது வாங்கிடணும் அப்படின்னு பாஜக திட்டமிட்டு இப்ப செயல்படுத்தி வருது. அதுல நாங்க வாங்குற தொகுதியில உங்களுக்கும் இந்த தொகுதிகளை பிரிச்சு தரோம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அதிருப்தியில இருந்த ஓபிஎஸ் கூப்பிட்டு அமித்ஷா டெல்லியில சந்திப்பு நடத்தி பல விஷயங்களை குறித்து பேசியிருக்காரு. அதுல நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா என்டிஏ கூட்டணியோட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இருந்ததாக தகவலும் வெளிவந்துச்சு. இப்போ அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் எடப்பாடி சேர்த்துப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. எப்படியாவது அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு அமித்ஷா என்னதான் போராடினாலும் எடப்பாடி ரொம்பவே பிடிவாதமா இருக்காராம். இப்போ இதுக்கெல்லாம் ஓபிஎஸ் என்ன செய்ய போறாரு, இத பத்தி நான் சீக்கிரமா உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லி இருந்தாரு. அதிமுக சேர்த்துக்கல அப்படின்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறமா இல்ல திமுக கூட போய் ஓபிஎஸ் சேர போறாரா அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் வந்துச்சு. இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக சேர்த்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல டிவிகேல போய் இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அல்லது டிஎம்கேல போய் இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இதற்கு நடுவுல தான் பாஜக எப்படியாவது ஓபிஎஸ் அதிமுக கூட்டணியில சேர்த்து திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அதிமுக கூட்டணியில சேர்த்துக்காத எடப்பாடிய எப்படியாவது பழி வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பலம் வாய்ந்த கட்சியோட தான் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு மனதும் அவர்கிட்ட இருக்கு. இப்போ ஓபிஎஸ் தரப்பும் என்ன சொல்றாங்க, ஓபிஎஸ் தொண்டர்களும் அவருக்கு என்ன அறிவுரை கொடுக்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா டிஎம்கே அல்லது டிவிகே இந்த இரண்டு கட்சிகளோட நம்ம போய் சேரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்போ ஓபிஎஸ் டிஎம்கே சைடு போவாரா இல்ல டிவிகே சைடு போவாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.